ஒரு டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க நாலேஜ் மற்றும் எஜுகேஷன் பர்பஸ்க்காக உருவாக்கப்பட்டவை. இது எந்த ஒரு விதமான ஃபினான்ஷியல் அட்வைஸும் அல்ல. நீங்கள் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கு முன் உங்கள் நிதி ஆலோசகர், அதாவது ஃபினான்ஷியல் அட்வைசர் அணுகுவது மிகவும் முக்கியம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். எல்லாருக்குமே தெரியும், நான் இந்த ஃபீல்டுல ரொம்ப வருஷமா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்றது. பிகாஸ் ஐம் ஏ டிஆர்ஐ பர்சனும் கூட. ஓகே, இப்போ ஒரு கலெக்ஷன் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம எந்த நிறுவனத்துல லோன் எடுக்கிறோமோ அதை பொறுத்து மாறும். நான் வங்கியில இருந்து இதை ஆரம்பிக்கலான் இருக்கேன். இது எல்லாமே என்னுடைய அனுபவத்தின் ரிலேட்டட்ல தான் நான் சொல்றேன். இது என்னுடைய அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். ஸோ இது ஃபினான்ஷியல் அட்வைஸோ இல்லை நம்ம செபி ரிஜிஸ்டர்டோ கிடையாது. இதுக்காக தான் ஃபினான்ஷியல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நான் இதை பற்றி தெளிவாக கொடுத்துருக்கிறேன். ஓகேங்க, அதாவது ஒரு லோன் அப்படின்றது நம்ம ஒரு வங்கி கிட்ட இருந்து வாங்குறோம். முதல்ல இந்த பணத்தை வசூலிக்கிறதுக்கு அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா, நீங்க டைரக்டா பேங்க்ல கட்டிடுங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்புல தான் அது இருந்துச்சு. அப்போ அதுல நிறைய பேர் கட்டாம விடுறதுனால அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதுல இருந்து யாரோ ஒருத்தர் பேங்க்ல இருந்து அனுப்பி என்னாச்சு ஏதாச்சும் பார்க்க சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் அப்படின்றது போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்க என்னால பேங்க்ல கட்ட முடியலைங்க அப்படின்ற ரீசன் நிறைய பேர் வச்சதுனால, இது என்னுடைய அனுபவம் தான். ஸோ ரீசன் வச்சேன், ஒருவேளை இப்படி இருக்கலாம்னு சொல்றேன். ரீசன் வச்சதுனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஸோ இது போல நீங்க வர வேணாம், நாங்க வேற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம், செக் கொடுத்துருங்க, நாங்க எடுத்துட்டு போய் போட்டுக்கிறோம், பேங்க் அக்கௌண்ட்ல நாங்க போட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்படிதான் இது மருகி இப்ப இசிஎஸ், இநாச், ஆட்டோ டெபிட் வரைக்கும் இங்க வந்திருக்குது. ஸோ இதுல நம்ம ஒரு லோன் வாங்குறோம், அந்த லோன் வாங்கி கட்ட முடியல அப்படின்ற பட்சத்துல ஒரு வங்கி முதல் கட்டமா என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் தான். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது இது போல கால் மூலியமா, மெசேஜ் மூலியமா முதல்ல ரீமைண்ட் பண்றாங்க. ஸோ ப்ராப்பரா மெசேஜ் மூலியமா, சார் இந்த டேட் உங்களுக்கு வந்துச்சு, அந்த டேட்டுக்குள்ள பணத்தை கட்டிடுங்க, அக்கௌண்ட்ல பணத்தை மெயின்டைன் பண்ணுங்க, நாங்க எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரீமைண்ட் வரும். அடுத்தது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ரீமைண்டுக்கு அந்த டேட் வரைக்கும் ஒரு மெசேஜ் அப்படின்றது வரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதையும் ஸ்கிப் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகும். டெலிகாலிங் டீம்னு சொல்லுவாங்க. இந்த டெலிகாலிங் டீமை செப்பரேட்டா நம்ம ஒரு வீடியோல பார்க்கலாம், அது தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ அந்த டீம் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இது போல என்னாச்சு சார், காசு கட்டிட்டீங்களா, ஸோ என்னாச்சு சார், ஏன் சார் கட்டாம இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க, உங்க தரப்புல ஏதாவது இஷ்யூவா இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்த இந்த இடத்துல நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே சார் நீங்க கட்டிடுங்க, இதனால சிவில் இம்பாக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி நடக்கிறது இல்லை, கொஞ்சம் திட்டுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது நடக்கும். அப்போ என்னதுன்னா, நான் எல்லா பேங்க் எல்லா ஃபைனான்ஸும் சொல்ல கிடையாதுங்க, ஒரு சில இதை தான் சொல்றேன். இந்த மாதிரி இஷ்யூ நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்க அடுத்த கட்டமா இதை என்ன பண்றாங்க, ஒரு மாசம் இவங்க கட்டவே இல்லைங்க, என்கிட்ட இவங்க பணமே கட்டல அப்படின்ற பட்சத்துல அடுத்தது என்ன செய்யறாங்கன்னா, இவங்க ஒரு ஏஜென்ட் கிட்ட இதை கொடுக்குறாங்க. ஸோ ஏஜென்ட்டை கொடுத்து, எப்பா என்னால போய் இதை வாங்க முடியாது, எனக்கு வேலை இருக்கு, நான் இதுக்காக ஒரு ஆளை போட முடியாது, அதெல்லாம் நீ என்ன பண்ற, ஒரு ஏஜென்ட்டா, நீ ஏஜென்ட் வா, உள்ள வா, அப்ப நீ ஒரு ஆர்பிஐல எக்ஸாம் எழுத வை, உன்னுடைய பசங்களை ஆர்பிஐல எக்ஸாம் எழுத வச்சு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் ஆர்பிஐ இருந்து வாங்கிட்டு வா, அந்த சர்டிஃபிகேட் என்கிட்ட கொடு, நான் ஒரு ஐடி கார்டு கொடுக்குறேன், அந்த ஐடி கார்டை வச்சு நான் கஸ்டமர், இந்த கஸ்டமர் இவ்வளவு பணம் தரலாம் நாங்க சொல்றோம், எங்க மேனேஜர் சொல்லுவாரு, உன் டீம் லீடர் கிட்ட, உங்க டீம்ல அதாவது ஏஜென்சியோட டீம் லீடர்கிட்ட அவங்க என்ன செய்வாங்கன்னா, இங்க பசங்கள்ட்ட வேலை வாங்குவாங்க, அந்த மாதிரி நான் சொல்றேன், நீ எனக்கு அதை வசூல் பண்ணிட்டு கூட நான் ஒரு கமிஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள் தான். நான் ஒருத்தட்ட காசு கொடுத்துருந்தேன், என்னால வாங்க முடியல, என் மச்சான் போய் வாங்கிட்டு வந்துவான், ஏன்னா அவன் நியரஸ்ட் இருக்கிறான், ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, இந்த வேலையை விட்டுட்டு நான் அந்த வேலைக்கு போனேன்னா என்னுடைய பொழப்பு கெட்டு போயிடும், அதனால நான் என்ன பண்றேன், மச்சி நீ வாங்கிட்டு வந்துடுறா, நீ அந்த பக்கம் தானே இருக்க, வர வழியில வாங்கிட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ இதுக்காக சும்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் கிடையாது, கமிஷன் பேஸ்டு தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதை போய் வாங்கிட்டு வராங்க. பேங்க் ஒரு அமௌண்ட் அப்படின்றது கொடுக்கும், அந்த அமௌண்ட்ல இங்க ஏஜென்சி ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு ஒரு பேசிக்கான சம்பளத்தை பேசி இங்க இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இப்படிதான் ஒரு ப்ராசஸ் அப்படின்றது நடக்குது. ஸோ இங்க ஒரு பேங்க் சும்மா யாருக்கிட்டையும் நம்பி இந்தா நீ பாத்துக்கோ அதெல்லாம் முதல்ல தான், நீ பார்த்துக்க, யாரை வேணா வந்தாங்கன்னா சரிதா நீ வச்சுக்கோ, நீ போய் வசூல் பண்ணுவா, நீ போய் வசூல் பண்ண, அந்த மாதிரி கொடுக்காது. ஸோ இவங்க பர்ஃபெக்டா ரிஜிஸ்டர்டா, இவங்க அசோசியேட் வச்சிருக்கிறாங்களா, அந்த மாதிரி அதாவது ரெஜிஸ்டர்ட் பண்ணி பக்காவா டெலிகாலர் இத்தனை டீம் இருக்கணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் இத்தனை பேர் இருக்கணும், இவ்வளவு மேன் பவர் இருக்கணும், இவ்வளவு மேனேஜர் இருக்கணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் பார்த்துதான் இந்த மாதிரி ஏஜென்ட் கிட்ட அவங்க கொடுப்பாங்க. ஸோ நமக்குள்ள ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, ஏஜென்ட்னாலே இவங்கெல்லாம் ஏஜென்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அப்படி கிடையாது, அதெல்லாம் முதல்ல தாங்க. இந்த பிரச்சனை பண்ணது, சண்டை போட்டது, நீ காசு கொடுக்கல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொன்னது, இதெல்லாம் முதல்ல தான். இப்பெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. இப்பெல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டா சோலி முடிஞ்சிருச்சு. ஏன்னா டிஆர்ஐ எக்ஸாம் எழுதும் பொழுது ஒரு வெரிஃபிகேஷன் ஒவ்வொரு பேங்க் அண்ட் ஃபைனான்ஸும் பண்ணுவாங்க.
அதாவது டிஆர் எக்ஸாம் எழுதுறோம்னா அதுக்கு ஒரு ஏஜென்சில நம்ம வேலைக்கு போகணும். ஏஜென்சி மூலியமா தான் அந்த எக்ஸாம் அப்படின்றது எழுத முடியும். அப்படி எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்சி எந்த வந்துட்டு டெலிவரி பர்சனோ வந்துட்டு கலெக்ஷன் பர்சனோ ஸோ அந்த பர்சனோடைய டீட்டெயில் பேக் அண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இவங்க மேல ஏதாவது வந்துட்டு புகார் இருக்கா, ஏதாவது வழக்கு இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. அதை விசாரிக்கிறதா சும்மா பக்கம் ஆள் அனுப்பிலாம் விசாரிக்க மாட்டாங்க. அவங்க இந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்குங்க ஒன்று, பிவிஎஸ்ன்னு இருக்கும், பிவிஎஸ் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வந்துட்டு அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்துட்டு நம்ம ஆன்லைன் மூலியமா இது ஒரு 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பேக்ஹேண்ட்ல செக் பண்ணுவாங்க, நம்மளுடைய டீட்டெயிலாம் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்பயே வந்துட்டு ஏஜென்சி நம்மள்ட்ட என்ன வாங்கினா ஆதார் கார்டு, பேன் கார்டு, நம்மளுடைய போட்டோ இதெல்லாம் வாங்கிப்பாங்க. இதெல்லாம் வாங்கி பார்த்தாலே நமக்கு என்ன இருக்குன்றது தெரிஞ்சிட போகுது. ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா, புகார் இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். சின்ன ஒரு பெட்டி கேஸா இருந்தாலும் சரிங்க. ஸோ இங்க இவங்களுக்கு இது அப்ரூவ் ஆகாது. ஆமாங்க இந்த வழக்கு இந்த பையன் மேல இந்த மாசம் இந்த கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இவங்கள வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பணம் புழங்குற இடம். சும்மா முதல்ல வேறங்க, நான் முதல்ல விட்டுறேன். நான் சொல்றேன், இப்ப இருக்கிறத வச்சுதான் நான் பேச முடியும். முதல்லலாம் வந்தவன் போனவங்களும் உள்ள இருந்துட்டு இருந்தாங்க. பட் இப்ப அந்த மாதிரி கிடையாது, அந்த மாதிரி பண்ணவும் முடியாது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்துதான் ஏஜென்சி ஒருத்தரை எக்ஸாம் எழுதுறதுக்காக அலோவ் பண்ணும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஆவது இருக்கணும். அந்த 10th இருக்கிற பர்சன் தான் இப்போ எக்ஸாம் எழுதுவாங்க. எக்ஸாம்னா சும்மா போயிட்டு எழுதிட்டு வர்றதுலாம் கிடையாது. அதுக்கு ஒரு 3-4 மாசம் வந்து கோர்ஸ் அப்படின்றது நடக்கும். இப்போ ஷார்ட் டைம்ல கூட பண்றாங்கன்னு கேள்விப்பட்டேன். பட் நாங்கள் அட்டன் பண்ணக்குள்ள 3-4 மாசத்துக்கு மேலே 6 மாசம் கிட்ட வந்துட்டு அதை அட்டன் பண்ணி எக்ஸாம் எழுதி, எக்ஸாம்ன்றது என்னன்னா சும்மா வந்துட்டு கலெக்ஷன் எப்படி வாங்குவேன், கஸ்டமரை வந்துட்டு எப்படி வந்து கண்டுபிடிப்பேன், அதெல்லாம் கிடையாது. கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணுவேன், பேங்க் ரூல்ஸ் என்ன, உங்களுக்கு வந்துட்டு எஃப்டினா என்ன, ஆர்டினா என்ன, எஃப்டி எப்படி வேலை செய்யுது, மினிமம் எஃப்டி எத்தனை நாள்ல இருந்து மேக்ஸிமம் எத்தனை நாள் வரைக்கும் அப்படின்ற மாதிரி, மினிமம் எவ்வளோ அமௌண்ட் இருந்து பேங்க் எவ்வளோ வந்துட்டு எஃப்டி போடும் பொழுது அந்த அதாவது அந்த அமௌண்ட் எவ்வளோ வந்துட்டு கேரண்டி கொடுக்குறாங்க, செக்யூரிட்டி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத வந்துட்டு கேட்பாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேனே, நான் படிச்சதுல எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொன்னேன், நிறைய இருக்கு. அதெல்லாம் அடிக்ட் பண்ணா டியூரேஷன் அதிகமாகும். எஃப்டி அப்படின்றது மினிமம் 7 இருந்து மேக்ஸிமம் 10 இயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் அதே போல இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் எல்லா பேங்க்லயுமே, ஆர்பிஐ ரூல்ஸ் படி எல்லா பேங்க்லயுமே அதாவது செக்யூரிட்டி அப்படின்றது இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த பேங்க் திவாலா ஆயிடுச்சுன்னா நீங்க ஒரு 10 லட்ச ரூபா போட்டிருக்கீங்கன்னா அந்த 5 லட்ச ரூபா வராது, மீதம் இருக்கக்கூடிய 5 லட்ச ரூபா மட்டும் தான் உங்களுக்கு வரும். நீங்க 10 லட்ச ரூபா போட்டாலும் அதுதான், நீங்க 20 லட்ச ரூபா போட்டாலும் அதுதான், நீங்க எத்தனை லட்ச ரூபா போட்டாலும் அந்த ஒரு அமௌண்ட் 5 லட்ச ரூபா மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து பொறுப்பெடுத்துக்கிறது 5 லட்ச ரூபாய்க்கு மட்டும் தான் பொறுப்பெடுத்துக்கும். ஓகே, இது வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. இதெல்லாம் ஒரு கலெக்ஷன் பர்சனுக்கு எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தெரிஞ்சுக்கணும். இங்க கலெக்ஷன் அப்படின்றது கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டு பேமெண்ட் வாங்குறது அப்படின்றது யார் வேணா வாங்கலாம். ஒரு ப்ராப்பர் ரெஜிஸ்டர்ட் பர்சன் அப்படின்றவங்க கஸ்டமர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும். சார் சிபில் ஸ்கோர் இது இந்த மாதிரி இருக்கு, இப்படி இருக்கு, நீங்க ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ஜாப் போகிறதுக்கும் இல்ல வெளிநாடு போகிறதுக்கும் இது ஒரு தடையா வந்து இருக்கலாம் சார், சிவில் இம்பாக்ட் ஏற்படும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பரா கைட் பண்ணணும். அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து இது போல பணம் கட்ட சொல்றது தான் ஒரு கலெக்ஷன் பர்சனோட வேலை. பட் இதுக்கு முன்னாடி வேற, பட் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ஒரு புரிதல் அப்படின்றது கலெக்ஷன் பர்சனுக்கு வந்துருச்சு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, சின்னதா ஒரு கேஸ் விழுந்தாலும் இங்க வந்து சர்டிபிகேட் அப்படின்றது செல்லாது. சின்ன ஒரு விஷயம் நடந்துட்டாலும் அவங்களுக்கு பெருசா இது வந்துட்டு பெருசா இல்ல, மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் அப்படின்றது. நாளைக்கு இவங்க கலெக்ஷன் பர்சன் அப்படின்றதுக்குள்ளே போக முடியாது. ஸோ இவ்வளவு இருக்குங்க. இப்பதானே நம்ம முதல்ல ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஒரு பேங்க்கு கலெக்ஷனை ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க, அவங்க வந்து டெலிவரி அதாவது எக்ஸிக்யூட்டிவ் பர்சன் கொடுக்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் பர்சனுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தா அவங்க நம்ம கிட்ட வராங்க. ஸோ அடுத்தது வேற என்ன சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கிறேன், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கு, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது நான் எப்படி இதுக்குள்ள போனேன், அந்த இன்சிடென்ட்டை பத்தியும் நான் ஒரு வீடியோ அப்படின்றது கொடுக்கலான் இருக்கேன். ஓகே காய்ஸ், நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய். இந்த வீடியோவில் நான் பகிர்ந்துள்ள தகவல்கள் அனைத்தும் பொதுவாக கிடைக்கும் தகவல்கள் மற்றும் என்னுடைய 8 வருட அனுபவத்தை அடிப்படையாக கொண்டது. இது எந்த ஒரு வகையான பினான்சியல், லீகல் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் அல்ல. நீங்கள் லோன், இஎம்ஐ, NACH, ECS, இ-மேனிடெட், ஹோம் லோன், பிசினஸ் லோன், பர்சனல் லோன், மார்டேஜ் லோன் அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஒரு சர்டிஃபைடு பினான்சியல் அட்வைசர் அல்லது நிதி ஆலோசகரை அணுகி ஆலோசனை பெறுவது சிறந்தது. இந்த வீடியோ முழுக்க எஜுகேஷனல் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இந்த வீடியோ பினான்சியல் அட்வைஸ் வீடியோ கிடையாது.